அனைவருக்கும் வணக்கம். இது கே பாக்கியராஜ் சார் அவருக்கு வணக்கம், பேரரசு சார் அவருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மேடையில் அமர்ந்திருக்கும் சக நடிகருக்கு வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அது ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நான் நிறையா நம்ம நடிகர்லாம் பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன். எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க. லட்சணா ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற அதற்கு மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையில் திருப்புமுறை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்பிளே ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்கியராஜ் சார், காதல் படமே நடிச்சுட்டு இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக்குன எங்கள் பேரரசு சாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வணங்குறேன். மீடியாக்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலிமா தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானார். நாங்கள் ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியாக இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் அட்ரஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம். அதே போல் தான் இப்போ இளைஞர்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வடிவேல் குறிப்பு, விவேக் குறிப்புலாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்படிதான் இந்த மீடியாவில் பாபா மூலியமா எனக்கு அறிவு பண்ணார் ரிஷி சார். அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேர் இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்கிறோன்னு எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தது அந்த பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட வச்சாருன்னு. அப்போதான் அவர் சொன்னார், என்னுடைய கனவு பழிக்காமல் போயிடுச்சு, அதனால் என்னுடைய மகளை பெரிய லெவல் கொண்டு வரணும். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே மேலே வளரணும். இன்னும் நிறையா படங்கள் அவர் பண்ணணும். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு. நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும். அந்த ரக்ஷனா மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகரான சதீஷ் வர்கீஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு நல்ல ஒரு பலத்த கைதட்டல்களை நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். அடுத்ததாக அவருக்கு நற்பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனிஷா சதீஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு கலாம் சார் சொன்னது மாதிரி தான், எப்படி கழுகு மேகத்துக்கு மேலே பறக்குமா, மலையை தவிர்க்கிறதுக்கு மேகத்துக்கு மேலே பறக்குமா. ஸோ அதே மாதிரி தன்னுடைய
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஸோ ஆகாயத்தில் நல்ல மலையிலலாம் போய் இது பண்ணாங்க. அது உண்மையிலே அவருடைய உச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இந்த நேரத்தில் போயிருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சியாக அமைகிறது. அருமை பாப்பா லக்ஷணா ரிஷி அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நல்ல ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாம். உண்மையிலே தைரியம் வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர், சினிமா துறையில பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இந்த லக்ஷணா ரிஷி குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல இன்னும் அவருக்கும் கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் கேட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்குது, எல்லாருக்கும் வாங்கி தர வேண்டியதா இருக்கு. நீங்க நல்ல கைதட்டலாம். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான திரு பேரரசு அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக திரு பெஞ்சமின் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக மீசை ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக தென்னாலி அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அதற்கு பிறகு சின்ராஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நல்ல கைத்தட்டலாம், இன்னும் கைத்தட்டல் குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக நடி சுமதி அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக ஸ்ரீதேவி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு இசை, அதாவது இந்த நிகழ்வுல இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நன்றாக இசையமைத்திருக்கக்கூடிய சந்தோஷ் சாய் ஆர்எல்வி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் டைமண்ட் பாபு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அழகேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு பாபா லட்சுமணன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு அண்ணன் கராத்தே ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு ராஜாதி ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மீடியா, அதாவது யூடியூப் சேனல், மீடியா எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகமாக இருந்து ஆதரவு தர வேண்டும் என்று கூறி உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உயிரில் அதிகமாக நேசிக்கிற என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா பாக்யராஜ் சார் அவங்க தான் என் பொண்ணை ஒரு 9 மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேயே அவங்க வருவாங்க அப்படின்னு இயற்கை வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமாம், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ளே இது பண்ண முடியல. அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இது நான் என்னோட அப்பா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. டவுன் பண்ணுங்க. போன் போடாம